நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள நேருஜி சிறுவர் அரங்கத்தை தனியார் ஜவுளிக்கடை குடோனுக்கு வாடகைக்கு விட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். செல்வராஜ், இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. நிஷ்மா, திருநெல்வேலி மாநகராட்சியில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையம், எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மற்றும் வர்த்தக மையம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதே போலதான் பாளையங்கோட்டையில் உள்ள நேருஜி விளையாட்டு அரங்கம் என்பது மிக பழமையான அரங்கமாகும். இந்த பகுதியில் இதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த பகுதியில் தங்களுடைய விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். இந்த மையமும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் மதிப்பிலாக இந்த விளையாட்டு மையம் என்பது நேருஜி விளையாட்டு அரங்கமாக உருவாக்கப்பட்டுள்ளன. இதில் உலகத்தரம் வாய்ந்த இந்த பகுதியில் இந்த அரங்கமாக உள்ளது. குறிப்பாக இதில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டும் அதன் 2 பகுதி அந்த மேடைகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இரண்டுமே LED மூலமாக ஒளிபரப்பு செய்யக்கூடிய மிக பிரத்யேகமாக இந்த அரங்கம் என்பது அமைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த அரங்கத்தை திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் என்பது ஒரு தனியார் ஜவுளி கடைக்கு தங்களுடைய குடோனுக்காக விடப்படுவதாக கூறப்படுகின்றன. குறிப்பாக வருகின்ற 30ஆம் தேதி இதற்கான மாநகராட்சியில் தீர்மானம் வைக்கப்பட்டு இந்த குடோனை நேரடியாக அவர்களிடம் ஒப்படைக்கவும் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயர் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நேரடியாக இந்த ஆய்வுக்கு வந்த இங்கு நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான KA நேரு நேரடியாக இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது இந்த கட்டிடத்தை நேரடியாக திறப்பதற்காக தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த கட்டிடத்திற்கு உள்ளேயே ஒரு உள்பூட்டு என்பது போடப்பட்டுள்ளது. இந்த உள்பூட்டு என்பது நேரடியாக அந்த தனியார் ஜவுளி நிறுவனத்தினுடையவர்கள் நேரடியாக அந்த உள்பூட்டை போடப்பட்டு இங்கு குடோனாக பயன்படுத்துவதாக அங்குள்ள மேயரும் மற்றும் ஆணையாளரும் தெரிவித்ததை தொடர்ந்து அவர் மிகவும் டென்ஷன் ஆகி இது போன்ற பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள இந்த கட்டிடத்தை யாரிடம் நீங்கள் அனுமதி கேட்டு இது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டீர்கள், இது போன்ற செயலில் எப்படி ஈடுபடுகிறீர்கள் என்று மிக காட்டமான தங்களுடைய எப்போதும் போல பதிலை தெரிவித்திருந்தார். இதற்கு தொடர்பாக வருகின்ற 30ஆம் தேதி அன்று இந்த விஷயம் தொடர்பாக தீர்மானம் என்பது மாநகராட்சி கூட்டரங்கில் வைப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து சமூக ஆர்வலர் சிராஜ் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது மிகவும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத ஒரு நகரமாக நம்ம மாநகராட்சி நிர்வாகம் என்பது இருக்கிறது. தற்போது இது போன்ற நேருஜி கலையரங்கெல்லாம் இது போல பிரமாதமாக கட்ட போயிலும் இது தனியாருக்கு தற்போது வாடகைக்கு விடுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு பல்வேறு குறைபாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் அப்படின்றது சார்ந்து பல்வேறு தொகைகள் நிறைய தொகைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கான கட்டிடங்களும் சாலை விரிவாக்கம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சோம்னு சொல்றாங்களே தவிர்த்து ஒன்னு கூட மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. அதையும் மீறி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா பாஜக அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியானது எல்லாத்தையும் தனியார் மயம் ஆக்குறீங்களேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான கவர்மெண்ட் பில்டிங்ஸையுமே தனியார் மயத்துக்கு ஆக்குறாங்க. அது குறைந்த வாடகைக்கு. இங்க நாங்க இப்ப இந்த பாளை பேருந்து நிலையம்னு ஒரு விஷயத்தை கட்டினாங்க, ஜங்ஷன் பேருந்து நிலையம். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வணிகர்களுக்கு அதிகப்படியான வாடகை ஸ்கொயர் ஃபீட் கணக்குல வாடகையானது வசூலிக்கப்படுது. ஆனா இது போன்று பெரிய அளவிலான பில்டிங் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு ஆண்டுக்கு வெறும் 28 லட்சம் தான் வாடகை. அப்படின்னும் போது மக்களினுடைய வரி பணம் எப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வாடகைக்கு விட்டுதான் மாநகராட்சிக்கு வருமானத்தை உண்டு பண்ணணுமா? அது இவ்வளவு குறைந்த வாடகைக்கு விட வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப இந்த மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது. பொறுப்பு அமைச்சரா உள்ளாட்சித்துறை அமைச்சரே இருக்கிறார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை இவ்வளவு அவருடைய கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்குதுன்னு நினைக்கும் போது மிகவும் வேதனையா இருக்கு. இது மட்டும் இல்லாம சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதி இது. இந்த மண்டபம் அரசு நிகழ்ச்சிகள் நடக்குது, சிறுவர்கள் பயன்படுத்துறாங்க. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் சார்ந்தவர்களும் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எதுவுமே இல்லாம பூட்டு போட்டு இது தனியாருக்கு சொந்தமான இடம், இதுல யாருமே நுழையக்கூடாதுன்னு போர்டு மட்டும் தான் மாட்டல, பூட்டு எல்லாமே போட்டாச்சு. இதை நம்ம நினைச்சாலும் அரசாங்க மக்களினுடைய வரிப்பணத்தை கொடுத்து செய்யப்பட்ட இந்த பில்டிங்க்கு நினைச்சாலும் உள்ள போக முடியாது. இதுல எங்களுடைய வரிப்பணமும் இருக்கு. சோ உடனடியா மாநகராட்சி இந்த டெண்டரை கேன்சல் பண்ணி மக்களினுடைய பயன்பாட்டுக்கு இதை கொண்டு வரணும். எந்த இடத்துலலாம் பில்டிங்ஸ் வாடகைக்கு விடப்படலையோ மக்களினுடைய வணிகர்களுடைய பயன்பாட்டுக்கு எவ்வளவு கம்மியான வாடகையில நிறுவனங்களுக்கு கொடுக்க தெரியுதுல உங்களுக்கு. பல்வேறு கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீங்க சிறிய முதல்ல செய்யக்கூடிய வணிகர்களுக்கு ஏன் ஒரு மனதிறங்கி ஒரு விஷயங்களை செஞ்சு தர மாட்டீங்க? உங்களுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசமே இல்ல. சோ உடனடியா திராவிட மாடல் ஆட்சியை சார்ந்தவர்களும் முதலமைச்சர் இதை உடனடியா தலையிட்டு இந்த டெண்டரை யாரெல்லாம் விட்டாங்களோ அந்த அதிகாரிகள் மீது உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா
கரப்ஷன் அப்படின்றது திருநெல்வேலி மாநகராட்சியில் அதிகப்படியான அளவுல இருந்துட்டு இருக்கு. சோ அது சார்ந்த நடவடிக்கைகளும் எடுக்கணும்ன்றதை கேட்டுக்கிறோம் சார். நிச்சயமாக நீங்க தெரிவித்த போலவே பாளையங்கோட்டை பேருந்து நிலையமா இருக்கட்டும், திருநெல்வேலி பேருந்து நிலையமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட அங்க கடைகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராம இருக்கிறது. அதற்கு காரணமும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 ரூபாய் வைக்கும் போது கிட்டத்தட்ட 100 ஸ்கொயர் ஃபீட்னா 25,000 ரூபாய்க்கு. இதனால பெரிய வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அந்த வணிகர்கள் மீதெல்லாம் அக்கறை இல்லாமல் இது போன்ற ஒரு தனி நபர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஜவுளி குடோனுக்கு அமைப்பு கொடுக்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இந்த ஆட்சி அப்படின்றது வந்து பாஜக ஆட்சியை தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பணக்காரர்களுக்கான ஆட்சியை நடத்துறீங்க அப்படின்னு. இங்கேயும் அதே தான் நடக்குது. மற்ற இடங்கள்ல எப்படி நடக்குதுன்றது தெரியல. ஆனா திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தளவு அதிக அளவுல பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இங்க மரியாதைன்றது கொடுக்கப்படுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தெல்லாம் வந்து பேருந்து நிறுத்தமா மாத்திட்டாங்க. ஃபுல்லாவே வணிகர்களுக்கான கட்டடங்கள் நாங்க கட்டித்தரோம், வணிகர்கள் பிழப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பிழப்புல வந்து மண்ணள்ளி போட்டுட்டாங்க. இப்ப வணிகர்களுக்கு 250 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான வாடகை என்ன ஆச்சுன்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மொத்தமா தொழில் பண்ணக்கூடிய அனைத்து வாடகையுமே வந்து வணிகர்கள் மாநகராட்சிக்கு வரியா செலுத்தல, வாடகையா செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தவர்களுடைய வயிற்றுல இதுக்கு சார்ந்து அந்த கடைகள் எடுக்கணும்னா தனியார் வேற நபர்களை கவனிக்க வேண்டியது ஒரு அந்த சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வெளியவே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு மாநகராட்சிக்கு இல்ல அந்த கடைகளை எடுக்கிறதுக்கு மட்டும். அது மட்டும் இல்லாம வணிகர்கள் பயன்படுத்துறதை தாண்டி அரசு அலுவலகங்களும் மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட இடங்கள்ல நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு. அதாவது மாவட்ட நிர்வாகத்துடைய பிளான் என்னன்னா, இந்த கட்டடம் சும்மா இருக்குன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அந்த கட்டடங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கணும்ன்றதுனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட வேண்டிய பல்வேறு அதாவது துறைகள் வந்து இங்க பாளை பேருந்து நிலையத்திலையும் ஜங்ஷன் பேருந்து நிலையம் அருகாமலையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சோ உடனடியா அரசாங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் மக்கள் பயன்பாட்டுக்குன்னு கட்டக்கூடிய பில்டிங்ஸ் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வாங்க, அல்லது அடைச்சினாலும் போடுங்களை தவிர்த்து அதை பயன்பாடு இல்லாம இன்னொரு நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விட்டுதான் மாநகராட்சி நடத்தினா சார் 10 ரூபா நாங்க மாநகராட்சிக்கு பிச்சை எடுத்தினாலும் தரோம் சார். நீங்க அந்த 28 லட்சம் ரூபாய் நாங்க பிச்சை எடுத்தினாலும் தரோம். மாநகராட்சி உடனடியாக அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. சோ தயவு செஞ்சு கேட்கிறோம், மக்கள் வரி பணத்தை வீணடிக்காதீங்க. உங்களுடைய சுயலாபத்துக்காக மக்களினுடைய பயன்பாட்டில் உள்ள பில்டிங்ஸை நீங்க வந்து வாடகைக்கு விடுறதை தவிர்க்கணும். இதை வன்மையா கண்டிக்கிறோம். இது சார்ந்த அடுத்த கட்டத்துக்கு மாணவர்களுடைய எழுச்சி மிகுந்த ஒரு கோரிக்கை மனுக்களையும் கொடுப்போம். அதுக்கும் கேட்கல அப்படின்னா முதலமைச்சர் வருகையின் பொழுது இது சார்ந்த புகார் மனுவையும் அளிப்போம். நேரடியாவே கேட்கலாமா? அவர்களுடைய கருத்து என்பது இதுதான். ஏன்னா குறிப்பாக வந்து இந்த பகுதி என்பது அதிகமாக பாளையங்கோட்டை பேருந்து நிலையமாக இருக்கட்டும், நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட வாடகை என்பது மிக அதிகமாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250 ரூபாய் வீதம், 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25,000 ரூபாய் வரை மாநகராட்சி என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மிகப்பெரிய ஜவுளி நிறுவனங்களுக்கு இது ஆண்டுக்கே வெறும் 28 லட்சம் ரூபாய் என்பதுதான் இதற்கு வந்து வாடகையாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற மக்களுடைய வரி பணத்தை வந்து வீணடிக்காமல் இது போன்ற நேருஜி கலையரங்கில் வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளதுமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.